ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். காவேரி வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. கங்காவும் யமுனாவும் 2 பேரும் சேர்ந்து காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட தனியாக கால் பண்ணி சொல்கிறாங்க சாரதா கிட்ட, காவேரியை ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே அவளை ரெடி பண்ணி விட்டுரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லிடுமா அப்படின்றாங்க. உடனே அதுக்கப்புறம் சாரதாவும் காவேரி வந்த உடனே சொல்கிறாங்க, நீ சீக்கிரமாக ரெடியாகு, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வராங்க அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கல, எதுக்காக இப்போ கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணுறீங்க, எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. உடனே கங்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் இல்லை, அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு, தயவு செஞ்சு நீயே அவளுக்கு சொல்லி புரிய வைடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்துட்டு சொல்கிறாங்க, காவேரி எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்பேன், உனக்கு பிடிக்கலன்னா என்ன, ஒரு சாரீ கட்டி அழகாக பூ வச்சுக்கிட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடு, அவ்வளோதானே, இதுக்கு ஏன் நீ கஷ்டப்படுற, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அவங்களும் காவேரியும் அழகாக க்யூட்டாக ரெடி ஆகுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோடனே காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயே மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் காவேரி ரொம்பவே பிடிச்சிருது. அப்போ காவேரி கிட்ட சொல்கிறாங்க, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா, நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் அப்படின்னு மாப்பிள்ளை வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி உன் ஃபோட்டோ பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, நீங்கள் கிட்ட வந்த உடனே நேரில் பார்த்துட்டு போகலாமேன்றதுக்காக தான் வந்தோம், எங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சீக்கிரமாக நல்ல விஷயம் சொல்லுமா அப்படின்னு கிளம்பிடுறாங்க. காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.